மைக்கேல் ஜாக்சன் 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சக்ஸஸை பிரில்லியண்ட்டான ஆக்டிங் ஸ்கில் அண்ட் மியூசிக்கோட செமையாகவே பிளெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பையனா அவர் ஃபேமிலியில் என்ன மாதிரி கொடுமைகள்லாம் அனுபவிச்சாரு அப்படின்றத லிட்டில் பிட் எமோஷனலாகவே சொல்லியிருந்தாங்க. மைக்கேல் ஜாக்சன் தன்னோட லேர்னிங் ஃபேஸில் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டிங் ரூமில் பாடுறதாகட்டும், தன்னோட சாங்ஸ்க்கு லிரிக்ஸ் எழுதுறதாகட்டும், இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் செமையாகவே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது செம்ம நாஸ்டாலஜிக் மூமெண்ட். பேக் டு பேக் சாங்கை போட்டு எம்ஜே ஒரு ஃபயரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸ்லாம் பார்த்தா நம்மளோட பெரிய பைத்தியமாக இருப்பானுங்க போல். கன்சர்ட் நடக்கும்போது சாங் கேட்டுகிட்டே செத்து போயிருங்கடான்னு சொன்னால் கூட சந்தோஷமாக சாவானுங்க போல். அந்த அளவுக்கு எம்ஜே வெறியனாக இருக்கானுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் படத்தோட 20-30% மட்டும்தான். மற்ற இடங்களில் ஒரு லென்த்தி டைலாக் சீனை வச்சு படத்தோட ஃப்ளோவை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. மூவி ஸ்டார்ட் அண்ட் எண்டில் இருந்த ஈகர்னஸ் நடுவில் டோட்டலாக காணாமல் போயிடுச்சு. அண்ட் அவரோட பயோகிராஃபின்னு சொல்லிட்டு பாதி கதையை மட்டுமே தான் சொல்லியிருந்தாங்க. இன்னும் டார்க்கர் சைடான அவர் மேலே கோர்ட்டில் உள்ள கேசஸ் அண்ட் அதை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தார் அண்ட் உலகமே பேசப்படுற அவரோட கான்ட்ரவர்ஷியலான டெத்துன்னு இப்படி எதுவுமே இவங்க இதை பற்றி பேசவே இல்லை. சரி, சொன்ன விஷயத்தையாவது சுவாரஸ்யமாக சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது.